வெறும் விளையாட்டு மட்டும் போதுமா இல்லை கபடியில் சாதிக்கணும்னு நினச்சி வந்தீங்களா? ப்ரோ கபடி கிடைக்கலண்ணா முயற்சி பண்ணுவேன், கடைசி வர முயற்சி பண்ணுவேன், கடைசி வர கிடைக்கல. உங்கள் எய்ம் எப்படி இருக்கணும்னா, நம்ம நேஷனல்ஸ் விளாட்னா போதும், நேஷனல்ஸ் விளாட்னா போதும்னாக்கி நம்ம போய் சப்ஸ்டியூட்டாக போய் உட்காந்து சர்டிஃபிகேட் வரும். அப்படி தானே? நம்மள்ட்ட நானும் நேஷனல்ஸ் விளாட்னேன் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் நானும் உண்டு, நானும் நேஷனல்ஸ் ஆடினேன் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் மட்டும் போதுமா, இல்லை உள்ள டீமுக்குள்ளே விளாடணும்னு வேணுமா? அது போதுமா? நான் இந்த டீமில் 7 பேர் இருக்கோம், 7 பேரில் நான் பெஸ்ட்டாக விளாடணும், அது போதுமா? டீமை நேஷ்னல்ஸில் வின் பண்ண வைக்கணும். நேஷ்னல்ஸில் நம்ம தமிழ்நாடு டீம் மெடல் எடுக்கணும். அப்போ நீ எந்த அளவுக்கு நீ ஆடணும், நீ சொன்னல டீம்லே பெஸ்ட்டு பிளேயராக வரணும்னுட்டு, அதுவும் வேணும், கூடவே பொறுப்பும் வேணும். அவன் ரைடராக இருந்து உள்ளே நின்றுட்டு என்னெல்லாம் பண்ணுறான் டிஃபென்ஸில். ராகுல் சௌத்ரின்னு ஒருத்தன் இருந்தான்ல, அவன் என்ன பண்ணுவான், ரைடு பண்ணுவான், பண்ணிக்கிட்டு இங்கே டீம் ஆடிட்டு இருக்கான், அவன் ரைடு வரும்போது இவன் இங்கே இருந்துக்கிட்டு பின்னாடி நின்றுட்டு நடந்துக்கிட்டு இருப்பான். இப்படி டீம் ஆடிக்கிட்டு இருக்கோம் டிஃபென்ஸு, இவன் இங்கே நடந்துகிட்டு இருப்பான். இது அவனோட இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ். எனக்கு ஏம் வந்து ரைடில் பாயிண்ட் எடுத்துகிட்டு வரணும், அது டீம் ஜெயிக்காது. நீ நல்லா ஆடுவியாக இருக்கலாம். பவனை பாரு, பவன் ரைடு போவான், இங்கே வந்து எந்த டீம் எந்த பொசிஷன் வீக்காக இருக்கோ அந்த இடத்துல போய் நின்றுக்குவான், இல்லை கைக்கு நிற்கணுமா கைக்கு நின்று விடுவான், ஆங்கிள் வைக்கணும்னா ஆங்கிள் வச்சு விடுவான், டைவ் அடிப்பான், குத்துவான், எல்லாத்தையும். இது வந்து டீமை ஜெயிக்க வைக்க, டீமுக்காக வேண்டி ஆடுறது. அடுத்தது ஏம் இருக்குல்ல, ஏம் வந்து நினச்சது நீங்கள் வந்து நேஷனல்ஸ் ஆடணும், நேஷனல்ஸ் ஆடிடலாம், ப்ரோ கபடி ஆடணும், ப்ரோ கபடி ஆடிடலாம். போய் இருந்து டிவியில் வரோம், நானும் ப்ரோ கபடி ஆடினேங்கிற ஒரு பேர் ஒன்று வரும், அது போதுமா? டிஃபெண்டராக இருந்தால் அந்த ப்ரோ கபடியில் யார் டாப்பு அவனை அடிக்கணும், டாப் டிஃபெண்டர். இப்போ அபினேஷ் நடராஜன் ரைட்டு கவர் இருக்கான், சுனில் இருக்கான், இவன் நம்மளை அடிக்கவே முடியாத அளவுக்கு நம்ம அங்கே ஆடணும். பொறுப்பு வின் பண்ண வைக்கிற அளவுக்கு நம்ம பெர்ஃபார்மன்ஸை காணிக்கணும். நான் வந்து அபினேஷ் நடராஜன் நல்லா அடிக்கிறான், நான் அவன் என்னை மட்டும் அடிச்சுக்கிட மாட்டான், இந்தியாவில் எல்லா பிளேயரையும் அடிக்கான், என்னை மட்டும் அடிச்சுக்கிட மாட்டான். அப்படின்னா நான் அவனோட ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வந்து நான் நல்ல ஒரு பிளேயருங்கிறத காணிக்கிறேன் உலகத்துக்கு. நல்லா ஹரியானாக்காரன் எவன் மூஞ்சியுமே பார்க்க மாட்டான். நம்ம இந்த ஒரு 7 பேர் நிற்கும், இவன் ரைடு விடணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பேன், அவன் அங்கேருந்து ரைடு போவான். அது காரணம் என்ன? அவனுக்கு மைண்டில் இப்போ இங்கே வந்திருக்கும்ல செலெக்ஷனில், இதில் நான் டாப்பாக இருக்கணுங்கிறது ஆசை. 100 பேரை எடுத்தோம்னா 80 பேருக்கு ஹரியானா பிளேயர் இருப்பான். கற்றுக் கொடுத்துருப்பாங்கல்ல, இப்படித்தான் அடிக்கணும் நீ, அந்த 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 அதை மட்டும்தான் செய்வான். அதாவது போனஸ் போட்டால் முன்னாடி போய் அடிக்கணும்னு சொல்லி கொடுப்பான், அப்படி தானே? இதை மட்டும்தான் செய்வான். ஆனால் ஹரியானாக்காரன் அதை மட்டும் செய்ய மாட்டான். அவனுக்கு எந்தெந்த வகையில் பிடிக்கணுமோ அதெல்லாம் பிடிப்பான். நான் எல்லாத்த விட பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதான் மைண்டில். புரியுதா? அந்த மைண்டு உங்களுக்கு வந்தால் தான் நீங்கள் சாதிக்க முடியும். ப்ரோ கபடி ஆடணும் அப்படிங்கிற எய்ம் தானே. முடியலையோ நம்ம ஆசை இந்த அளவுக்கு வைக்கக்கூடாது, மேலே வைக்கணும். சரியா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நார்த்துக்காரனை பார்த்தாக்கி உங்களுக்கு புரியுதா? 80% அங்கே ஹரியானா ஸ்டேட் மட்டும். ஹரியானா ஸ்டேட்லேயும் நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் மாதிரி ஒரு 2 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. எவ்வளோ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் எவ்வளோ சின்னது, அதே மாதிரி ஹரியானாலேயே ரொம்ப சின்ன ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான், 2 டிஸ்ட்ரிக்ட். அந்த 2 டிஸ்ட்ரிக்ட்லன்னு தான் இத்தனை பிளேயர் வந்திருக்கான். இந்தியன் டீமில் எடுத்தால் ஒரே ஒருத்தன் மகாராஷ்டிரா பிளேயர், மீதி எல்லாம் அந்த 2 டிஸ்ட்ரிக்டில் இருக்கும். கண்டினியூவாக ரைடு போகிறது. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மேட்ச்சில் நல்லா ஆடணும்னாக்கி ஒரு 10 பாயிண்ட் எடுத்தால் போதுமா? 10 பாயிண்ட் எடுத்தால் போதும்ல. ஆனால் அவன் அப்படியே நினைக்க மாட்டான். ஓடுற ரைடு எல்லாமே நான் தான் போகணும், நான் தான் பாயிண்ட் எடுக்கணும், எல்லா ரைடும் பாயிண்ட் எடுக்கணும், அந்த வாஷ் அவுட்டை எடுக்கணும். ஒரு வாஷ் அவுட் இல்லை, வாஷ் அவுட்டை எடுத்து போட்டுட்டு அடுத்த வாஷ் அவுட்டை எடுத்து போடணும். டீமுக்கு தேவை இருந்தால் அடுத்த வாஷ் அவுட்டை எடுத்து போடணும். இந்த மாதிரி அவனோட ஏமே வேறு.
கஷ்டப்பட்டு விளாட்றத விட இஷ்டப்பட்டு விளாட்னா தான் சாதனை பண்ண முடியும். உனக்கு ப்ரோ கபடி செலெக்ஷன் கிடைக்கலனாலும் விளையாடுவேன். போராட்டத்துக்கு காரணமே இஷ்டப்படணும். எனக்கு இந்த கபடி விளையாடுறது வந்து போர் அடிக்கக்கூடாது. உங்கள் ஏம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, நம்ம எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகணுங்கிறத மட்டும் யோசிச்சுருங்க.